அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சத்தியம் செய்ய வேண்டுமாக இருந்தால், ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் நாம் சத்தியம் செய்ய வேண்டும். அப்படி சத்தியம் செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி, அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி, அல்லாஹ்வுடைய இயல்பை சொல்லி நாம் சத்தியம் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக, வரப்பில் கஅபா, கஅபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொல்லி பல செய்திகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த சத்தியம் என்பதை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சத்தியம் செய்வது, ஒரு சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் ஒருவரை நம்ப வைப்பதற்காக சத்தியம் செய்வது, ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக சத்தியம் செய்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக உண்மையாக இருந்தாலும் கூட, அவன் சொல்லுகிற விஷயம் உண்மையாக இருந்தாலும் கூட சத்தியம் செய்து வியாபாரம் செய்வானாக இருந்தால் அந்த வியாபாரத்தின் பரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான், அந்த வியாபாரத்தினுடைய அருளை அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான். எனவே சத்தியம் செய்தல் என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அந்த வணக்கத்தை எப்பொழுது அது தேவையாக இருக்கிறதோ, யாருக்கு அந்த விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் செய்து கொள்ள வேண்டும்.